இது அடிப்படை ஜோதிடம். இந்த ஆடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பணபரஸ்தானம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ பணபரஸ்தானம் அப்படின்னா, நம்மளுடைய பண வரவு பற்றிய இடத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம். அதனாலதான் அது பணபரஸ்தானம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தெரிஞ்சாதான் நமக்கு பணம் வருமா வராதா அப்படின்றதே நம்ம சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட லக்னத்துக்கு 2, 5, 8, 11 இந்த 4 இடங்களும் பண வரவை பற்றி சொல்லக்கூடிய இடங்கள். அப்ப மிச்ச இடமெல்லாம் சொல்லாதான்னு கேட்டீங்கன்னா, மிச்ச இடமும் சொல்லும். பட் அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, பணத்துக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய இடம், பணம் வருமா வராதா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த 2, 5, 8, 11 உங்களோட லக்னத்துல இருந்து எண்ணும் போது. ஸோ இந்த 4 இடம் தான் நம்மளோட பணபரஸ்தானமா இருக்கும். 2, 5ன்றது நமக்கே தெரியும். 2ன்றது வந்து தனவரவை குறிக்கும். ஸோ 5ன்றது வந்து பூர்வ புண்ணிய சொத்துக்களை குறிக்கும். இல்ல 8, 11ஐயும் நம்ம பணபரஸ்தானமா தான் சொல்லணும். பட் அதை வேற மாதிரி நம்ம சொல்லுவோம். லைக் 8ஆம் இடம் அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத பணவரவு, இல்ல புதையல் கிடைச்சிருச்சு, ஒரு நாள் நைட்லயே கோடீஸ்வரன் ஆயிட்டான் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த 8ஆம் இடத்தை பத்தி பேஸ் பண்ணி தான் சொல்ல முடியும். இன்சூரன்ஸ் பணத்தை பத்தி நம்ம பணம் வருமா வராதா அப்படின்ற இடத்த பேஸ் பண்ணி கொடுக்கறதும் 8ஆம் இடம் தான். உயிர் சொத்தை பத்தி பேசுறதும் 8வது இடம் தான். ஸோ 2வது இடம் வந்து தனவரவு, 5ஆம் இடம் பூரிய புண்ணிய சொத்துக்கள், 8ஆம் இடம் வந்து திடீர் அதிர்ஷ்டம், 11வது இடம் வந்து நமக்கே தெரியும் லாபஸ்தானம். ஸோ இதை வச்சு நம்ம ஜென்ரலா நம்மளால பேச முடியும். இப்போதைக்கு பேசிக் ஆஸ்ட்ராலஜில கோர்ஸ்ல வந்து பணபரஸ்தானம் என்னப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா 2, 5, 8, 11 வந்து பணபரஸ்தானம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. இது பாக்குறப்ப அடுத்து ஒரு சின்ன கான்செப்ட் மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இத வந்து காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் மேச லக்னத்தை வச்சு நம்ம கால்குலேட் பண்றப்ப 6, 8, 12 வந்து மறைவு ஸ்தானமா நம்ம சொல்ல முடியும். 6ன்றது கன்னி வீடை குறிக்கும், 8ன்றது விருச்சகத்தை குறிக்கும், 12ன்றது மீனத்தை குறிக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கா ஜென்ரலா அந்த மேச லக்னத்தை வச்சு பாக்குறப்ப இந்த 6, 8, 12ன்றது மறைவு ஸ்தானமா வரும். இதுவே உங்களோட லக்னத்துக்கு அடிப்படையில பாக்குறப்ப 6, 8, 12 என்னன்றது நீங்க பாத்துக்கோங்க. ஸோ இதுல வந்து 3வது இடம் வந்து பாதி மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க மூல நூல்கள் எல்லாம். பட் நம்ம அதெல்லாம் எடுக்க வேண்டாம். ஸோ 3ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வெற்றியை குறிக்கக்கூடிய இடம் வந்து 3வது இடம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அதை நம்ம பாதி மறைவுலாம் சொல்ல வேண்டாம். மறைவு ஸ்தானம் அப்படின்னா அது 6, 8, 12 உங்களோட லக்னத்துக்கு அவ்வளவுதான். ஸோ அடுத்த கான்செப்ட் உப ஜெயஸ்தானம் அப்படின்றது என்ன அப்படின்னா, உப ஜெயஸ்தானம் அப்படின்னா என்னன்னா, உங்களோட வெற்றியை சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் தான் இந்த உப ஜெயஸ்தானம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் எழுதிக்கோங்க. இதை வந்து நம்ம பலன் பார்க்கும்போது நம்ம டீட்டெயில நம்ம பார்க்கலாம். ஸோ உங்க லக்னத்துக்கு உப ஜெயஸ்தானம் எதுன்னு கேட்டா 3, 6, 10, 11 இந்த 4 இடம் தான் உங்க லக்னத்துக்கான உப ஜெயஸ்தானம். அதாவது நம்மளோட வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இந்த 4 கட்டங்கள் ரொம்ப பெரிய பங்கு அது ஏற்படுத்தும். சிக்ஸ்த் கான்செப்ட் ஆல்ரெடி பார்த்திருப்போம் இல்லைங்களா, கோணம்னா என்னன்னு பார்த்திருப்போம். இப்ப பரிபூர்ண சுபர் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட லக்னத்துல இருந்து எண்ணக்கூடிய 1, 5, 9 தான் பரிபூர்ண சுபர் அப்படின்பாங்க. இததான் நம்ம கோணங்கள்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி பார்த்திருப்போம். ஸோ லக்ன ரீதியா பார்க்கும்போது உங்களுக்கு பரிபூர்ண சுபர் யார் அப்படின்னா, உங்களோட லக்னத்துல இருந்து 1, 5, 9 தான் பரிபூர்ண சுபரா இருப்பாங்க. அடுத்து கேந்திரம் லக்னத்துல இருந்து எண்ணும் போது 1, 4, 7, 10 இதுல வந்து கேந்திரம் அப்படின்பாங்க. இதுல வந்து அது வந்து பாத்தீங்க அப்படின்றப்ப உபஜெயஸ்தானம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வரும். 4வது வந்து பரிபூர்ண பாவர் அப்படின்னா 6, 8, 12 இந்த 6, 8, 12 இந்த இடங்கள் வந்து பரிபூர்ண பாவர் அப்படின்பாங்க. அதாவது உங்களுக்கு கெடுதல் மட்டுமே செய்யும் அப்படின்ற மாதிரி மூல நூல்களை சொல்லியிருப்பாங்க. பட் அது கெடுதல் செய்யும் தான் இல்லைன்னு சொல்லல. அது ஜாதகருக்கு செய்யுமா இல்ல ஜாதகரோட எதிராளிக்கு செய்யுமா அப்படின்றது வந்து நம்ம தான் கணிச்சு சொல்லணும். ஸோ அதை நம்ம பலன் பார்க்கக்கூடிய வகுப்புகளை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு இது மட்டும் நீங்க எழுதிக்கோங்க ஒரு நோட் போட்டு. ஸோ